786. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஹிந்து மதத்திற்கும் புனித எண் தெரியுமா? 786. இந்த எண்ணை பார்த்தவுடன் பலருக்கும் இஸ்லாம் மதம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த எண் இந்து மதத்திலும் ஒரு புனிதமான மற்றும் ராசியான எண் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், அதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக, ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கையின்படி சமஸ்கிருதத்தில் 7, 8, 6 என எழுதி அதை தலைகீழாக பார்த்தால் அது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தைப் போல தெரியும் என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த எண் நம் மும்மூர்த்திகளை குறிப்பதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன். இதில் எண் 7 பிரம்மாவையும் 8 விஷ்ணுவையும் 6 சிவனையும் குறிக்கிறது. அது எப்படி என்கிறீர்களா? பிரம்மாவுடைய படைப்பின் முக்கிய அம்சம் நம் கண்களால் காணக்கூடிய நிறங்கள். அது வானவில்லின் 7 நிறங்களை குறிக்கிறது. அடுத்து பகவான் விஷ்ணு 8 திசைகளில் இருந்தும் நம்மை காப்பவராக கருதப்படுகிறார். சிவபெருமான் 6 காலங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதனால் அவரை காலத்தின் அதிபதி என்றும் அழைப்பார்கள். இதை வேறு ஒரு விதமாகவும் கணக்கிடலாம். 7, 8, 6 இந்த 3 எண்களையும் கூட்டினால் 21 வரும். 7 + 8 + 6 = 21. இப்பொழுது அந்த 21 உள்ள 2 எண்களையும் கூட்டினால் நமக்கு 3 என்ற எண் கிடைக்கும். 2 + 1 = 3. இந்த 3 என்ற எண் மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன், முப்பெரும் தேவியர் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி மற்றும் 3 உலகங்கள் பூலோகம், தேவலோகம், பாதாளலோகம் ஆகியவற்றை குறிக்கிறது. ஆகவே 786 என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் குறிக்கும் ஒரு முழுமையான எண்ணாக கருதப்படுகிறது. அதனால் இது ஒரு சிறப்பான அதிர்ஷ்ட எண்ணாகவும் புனிதமான எண்ணாகவும் பார்க்கப்படுகிறது. ஆன்மீகத்திற்கு எல்லைகள் கிடையாது. நம்புங்கள், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.